இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே இந்த பொண்ணு போய் கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா தன்னுடைய புருஷன் வந்திருக்காரு. அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டு வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மாவும் வந்து இது யாருப்பா உன்னுடைய ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க. உடனே அவரு இது என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் 2வது கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டு 2 பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே இவருடைய பொண்டாட்டி கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை விட்டு என்ன உளறிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. உடனே புதுசா வந்திருக்க பொண்ணு உனக்கு தான் குழந்தை பிறக்காதாமே, குழந்தை பாக்கியம் உனக்கு இல்லைன்னு தான் அவரு என்ன கல்யாணம் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அந்த பொண்ணு எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தான் நீ 2வது கல்யாணம் பண்ணிருக்கியா, அப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க. குழந்தைக்காக 2வது திருமணம் செய்யறது சரியா தவறான்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அவங்க அம்மா ஒரு உண்மையை சொல்றாங்க. அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லடா, உனக்கு தான் பிரச்சனை, அது தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவனுதான். அவ தனக்கு பிரச்சனை இருக்குன்னு பலியா அவ மேல போட்டுக்கிட்டா. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இனிமே நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். நீயும் உன்னோட புது பொண்டாட்டியும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.